அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1க்கு வந்து நம்ம சைக்காலஜி மெட்டீரியல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஆசிரியர்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து அதை பிரிண்ட் போட்டு ஸ்பைரல் பைண்டிங் வந்து டைப்பில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 990 சம்திங் கொஸ்டின் வந்து நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். 10 யூனிட்டுக்குமே நம்ம நியூ சிலபஸோடைய நோட்ஸு ப்ளஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். ரைட்டா, பேப்பர் 2க்கு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டாச் பண்ணி தான் கொடுத்தோம். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து பேப்பர் 1க்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அட்டாச் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ரைட்டா, ஸோ ஏற்கனவே வாங்கினவங்க என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ரைட்டா, இப்போ புதுசாக இதுக்கப்புறம் வாங்குறவங்க இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு பேப்பர் 1க்கான 2012 வந்து இப்போ 2022 நடந்தது இல்லையா. ஸோ அந்த எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து வித் ஆன்சர் ஃபைனல் கே ஆன்சரோட அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு அந்த மெட்டீரியல் பற்றி நான் சொல்லிடுறேன். இதுக்கான ப்ரைஸ் என்ன, எப்படி நீங்கள் வாங்குறது அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா. சரி, ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் இருக்கும். சிலபஸுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நோட்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நோட்ஸு செல்ஃப் ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து 993 கொஸ்டின் வந்து வித் ஆன்சரோடு நம்ம போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் யூனிட் எடுத்திங்கன்னா இது ஃபஸ்ட் யூனிட். ஸோ இது கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஏபிசிடின்னு போட்டிருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் கீ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு கோச்சிங் சென்டர் போகல, வீட்டிலேருந்தே படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நோட்ஸ் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருப்போம். இது ஃபஸ்ட் யூனிட். இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டும் யூனிட் 2 யூனிட் 3ன்னு சொல்லி மொத்தம் 10 யூனிட் இருக்கு இல்லையா. அந்த 10 யூனிட்டுக்குமே தான் 993 அந்த கொஷின் வித் ஆன்சர் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ரைட்டா, சரி, இது இப்போ புதுசாக அப்டேட் ஆனது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின். அதாவது ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 295 சம்திங் பேஜ் தான் இருந்தது. ஸோ இது வந்து லாஸ்ட் யூனிட்டு 10வது யூனிட்டு. இது 10வது யூனிட்டுக்கான கொஷின் இருக்குது. கரெக்டுங்களா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 295 பக்கம் இருந்திருக்கும். 290 பேஜ் இருந்தது இதுக்கு முன்னாடி. உங்களுக்கு 300 ருபீஸ் வந்து நம்ம வந்து ப்ரைஸ் போட்டிருந்தோம். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பேஜ் இருக்குன்னு சொல்லி 300 ரூபா போட்டிருந்தோம். ஸோ இப்போ அப்டேட் இந்த மெட்டீரியலோட சேர்த்து வந்து டெட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2012 பேப்பர் 1க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடந்தது இல்லையா. ஸோ அதுக்கான கொஷின் வந்து ஒவ்வொரு தேர்வுலையும் 30 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம போட்டிருக்கோம். ரைட்டா, 2012 நம்ம கிடைச்ச ஆன்சர் கீ எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். 2012 2013 ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2017 ஸோ 2019 எல்லாத்துக்குமே ஆன்சர் கீ வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். ரைட்டா, 2019 வரைக்கும் OMR மெத்தட் நடந்தது. இந்த 2022 வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் நடத்துகிறாங்க இல்லையா. ஸோ அந்த டேட்டு அது காலையில் மாலையிலான்னு போட்டு அந்த ஷிஃப்ட் வைஸ் அந்த கொஷின் பேப்பர் வந்து நம்ம கிடச்சிருக்கோம். ஸோ இதுவும் போட்டு நம்ம இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுவுமே ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே 30 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆன்சரும் நம்ம போட்டிருக்கேன். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் நடந்ததுனால இதுக்கான ஃபைனல் கே ஆன்சருமே நமக்கு வந்து கிடைச்சது. ஸோ அதனால் வந்து டென்டேட்டிவ்க்கு பதிலாக ஃபைனல் கே ஆன்சருமே நான் வந்து செக் பண்ணி வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா டிஆர்பியால் வழங்கப்பட்ட அந்த டென்டேட்டிவ் கீ என்பது சில மிஸ்டேக் இருக்கும். அதை ஃபைனல் கீ கொடுக்கும்போது நமக்கு ஓரளவுக்கு மிஸ்டேக் வந்து கம்மியாக தான் இருக்கும். அவங்க வந்து நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணி அதை வெரிஃபை பண்ணி ஃபைனல் பண்ணி தான் ஃபைனல் கீ கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபைனல் கீ படி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த அப்டேட் பண்ணதெல்லாம் ரெட் கலரில் கொடுத்துருங்க இல்லையா, சிகப்பு கலரில் கொடுத்துருங்கதெல்லாம் ஆஸ் பர் ஃபைனல் கீ படி மாற்றி கொடுத்துருக்காங்க. ரைட்டா, நீங்கள் ஏதாவது வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷனில் அந்த டென்டேட்டிவ் கீ ஆன்சர் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபைனல் கீ வந்து நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் கீ படி உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ரைட்டா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ 2022 நடந்து போட்டிருக்கேன்னா ஷிஃப்ட் அதே 14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்குமே வருங்க இருக்கா சிடி இதெல்லாம் ஃபைனல் கீயை செக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு மிஸ்டேக் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி எத்தனை கொஸ்டின் சார் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வரும். நான் சொல்கிறேன் 2012 இப்போ 2022 வரைக்கும் எல்லா கொஸ்டினுமே நான் வந்து எனக்கு கிடைச்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் அப்டேட் பண்ணிட்டேன். பாருங்கள், எல்லாத்துக்குமே நம்ம ஃபைனல் கீ வந்து தான் போட்டிருக்கேன். ரைட்டா, ஃபஸ்ட்டுக்குலாம் வந்து டென்டேட்டிவ் கீ தான் கிடைச்சது 2012-17க்குலாம். இப்போ 2022க்கு ஆஸ் பர் ஃபைனல் கீ நமக்கு கிடைச்சதுனால உங்களுக்கு ஃபைனல் கீயை நான் அப்டேட் பண்ணிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைனல் கீழே நமக்கு ஏ சரி பி சரி சி சரிலாம் கொடுத்துருப்பாங்க, ஏபிசின்னு சொல்லி அந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பேப்பர் 1 படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா, ஸோ 19/10/2022 ஏஎன் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஆஸ் பர் ஃபைனல் கீ படி வந்து கொடுத்துருக்கேன். சரி சார், இப்போ ஃபைனல் கீ படி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டாச் பண்ணிடுறீங்க. இது எத்தனை கொஸ்டின் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச 16 கொஸ்டின் பேப்பர் அட்டாச் பண்ணியிருக்கேன். 16 கொஸ்டின் பேப்பர். அப்போ வந்து ஒட்டுமொத்தமாக 480 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. 480 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வருது. ரைட்டா, 480 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் கீயுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ரைட்டா, ஸோ அப்போ வந்து ஏற்கனவே 993 கொஸ்டின் நம்மகிட்ட இருக்குது. இதில் ஒரு 480 கொஸ்டின் இருக்குது. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1470 கொஸ்டின் இருக்குது.
நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணால் கூட சைக்காலஜிக்கு நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறேன்னு தனியாக இங்கே போய் ஜாயின் பண்ணால் கூட ஒரு 500 கொஷின் 1000 கொஷின் டெஸ்ட் வச்சாங்கன்னா அதுக்கே வந்து 300-400 ப்ரைஸ் வந்து வாங்குவாங்க. ரைட்டா, உங்களுக்கு 1400 கொஷின் இருக்குது. இது வித்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டிருக்கேன். ஆஸ் பர் ஃபைனல் கியூ படி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அதான் இம்பார்ட்டன்ட். ரைட்டா, ஸோ அந்தளவுக்கு வந்து இருக்குது. இதை வந்து நாங்கள் பிரிண்ட் போட்டு ஸ்பைரல் பண்ணி இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம பிரிண்ட் போட்டு இந்த மாதிரி ஸ்பைரல் பண்ணி உங்களுக்கு வந்து வீட்டுக்கு நம்ம கொரியர் வச்சுருவோம். ரைட்டா, ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம வந்து இது 300 கொடுத்துருந்தோம். 480 கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அட்டாச் பண்ணலை. ரைட்டா, இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான ப்ரைஸ் என்ன சார்? 480 கொஷின் அட்டாச் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 60 பேஜ் எக்ஸ்ட்ரா வருது. 295 பேஜ் இருந்தது. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் பேஜ் வரும் இல்லையா, இங்கே பாருங்கள் 354 பேஜ்னு வருது. ரைட்டா, 354 பேஜ். இதுக்கு முன்னாடி 295 பேஜ் தான் இருந்தது. அப்படின்னா கிட்டத்தட்ட 60 பேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 60 பக்கங்கள் வந்து எங்களுக்கு கூடுதலாக வருது. ஸோ அதுக்கான பிரிண்ட் சார்ஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, 60 பக்கங்களுக்கு பிரிண்ட் சார்ஜ்னு வருது. அந்த 60 பக்கங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ரைட்டா, சரி, இப்போ இதை வந்து உங்களுக்கு தேவைப்படுது, இதை வாங்குகிறோம் அப்படின்னா என்ன நீங்கள் பண்ணலாம், ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 80127 இது நம்மளுடைய அகாடமி நம்பர் 8012781561. ரைட்டா, இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்பைரல் பண்டிங் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். 8012781561 இது வாட்ஸ்அப் நம்பர் மற்றும் டெலிகிராம் நம்பர். உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும், இந்த மாதிரி ஸ்பைரல் பண்ணி எனக்கு வீட்டுக்கு வந்து கொரியர் அனுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் அட்டாச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 60 பக்கங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஒட்டு மொத்தமாக இப்போ உங்களுக்கு வந்து 354 பேஜ் வந்து பிடிஎஃப்ல இருக்குது. ரைட்டா, 354 பேஜ் இருக்குது. ஸோ இதுக்கான ப்ரைஸ் வந்து இப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ஏற்கனவே 300 கொடுத்துருந்தோம். இப்போ அந்த 60 பேஜுக்காக ஒரு 40 ரூபா சேர்த்து 340 340 ரூபா வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டா, ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். நோட்ஸ் இருக்குது, செல்ஃப் ப்ராக்டிஸ் கொஷின் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே இருக்குது. ஃபைனல் கீ படி உங்களுக்கு அப்டேட்டும் பண்ணி கொடுத்துருக்கேன். 480 கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து 340 வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீட்டுக்கு ஸ்பைரல் போட்டு உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் இது கூட கொரியர் சார்ஜ் இருக்கும். ரைட்டா, ப்ரொஃபஷனல் கொரியராக இருந்தால் உங்களுக்கு 60 ரூபான்னு வருது. ப்ரொஃபஷனல் கொரியராக இருந்தால் 60 ரூபான்னு வருது. இது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு 95 ரூபா அல்லது 100 ரூபா கேட்குறாங்க. ரைட்டா, கொரியர் என்ன சார் இவ்வளோ சார்ஜ் ஆனாதீங்க, இது நான் வாங்குறதுல நீங்கள் பக்கத்தில் ஒரு இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டு பாருங்கள். ஒரு புக்கை நம்ம கொரியர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 350-400 பேஜ் இருக்கக்கூடிய புக்கை அவங்க வெயிட் போடுறாங்க. வெயிட் போட்டாங்க அப்படின்னா ஸோ கொரியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 95 ரூபா 100 ரூபா தான் கேட்குறாங்க. ரைட்டா, ப்ரொஃபஷனல் கொரியர் மட்டும் கொஞ்சம் வந்து அவங்க காசு வந்து கம்மியாக வாங்குறாங்க. அது ப்ரைவேட் கொரியர்ன்றதுனால அவங்க ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பல்காக நம்ம புக் நிறைய அனுப்புகிறோம் இல்லையா, அவங்களுமே ஒரு புக்கு சிங்கிள் புக்காக அனுப்புனீங்க அப்படின்னா 80 ரூபா 90 ரூபா கேட்குறாங்க. நம்ம நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறதுனால பல்காக நம்ம வந்து கொரியர் பண்ணுறதுனால நமக்கு 50 ரூபான்னு சார்ஜ் போடுறாங்க. ப்ளஸ் நம்ம அந்த கவரு டபுள் கவர் உங்களுக்கு போட்டு சேஃபாக உங்களுக்கு அனுப்புறதுனால ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணி உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வந்து 60 ரூபா அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். ரைட்டா, ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க, ரொம்ப வில்லேஜ் சைடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் கொஞ்சம் காசு பண்ணாலும் பரவாயில்ல. என்ன இது 60 ரூபா, இது 95 ரூபா, உங்களுக்கு வந்து ஒரு 35 ரூபா எக்ஸ்ட்ரா வருது. ஒரு 35 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வாங்கிக்கோங்க. இல்லை நான் டவுன் ஏரியாவில் இருக்கேன், எனக்கு கொரியர்காரங்க வந்து கொடுத்துருவாங்க, அல்லது கொரியர்காரங்க எனக்கு கால் பண்ணாங்கன்னா நானே போய்ட்டு ப்ரொஃபஷனல் கொரியரில் வாங்கிக்குவோம் அப்படின்னா ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனல் கொரியரில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ரைட்டா, ஸோ இப்போ வந்து இந்த ப்ரைஸ் வந்து 340 ரூபா அப்படின்னு வருது. சரி சார், நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், எனக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் இல்லை சார் அப்படின்னா ஒன்றும் பயப்படாதீங்க. ஒரு 60 பேஜ் தான் இருக்குது. ரைட்டா, ஸோ இதை நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூட பிரிண்ட் ஜெராக்ஸ் கடையில் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். ரைட்டா, அப்போ இந்த பிடிஎஃப் வேணும் இல்லையா, ப்ரீவியஸ் கொஸ்டின் 60 பேஜுக்கான பிடிஎஃப் வேணும் இல்லையா, இதை நான் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன், அதை பின் பண்ணி வைக்கிறேன். ரைட்டா, நீங்கள் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி அதை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக படித்தாலும் ஓகே, அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரிண்ட் கடை ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணாலும் ஓகே. கண்டிப்பாக நீங்களும் 60 பேஜ் பிரிண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 60 ரூபா ஆகலாம், அல்லது 40 ரூபா ஆகலாம். 40 ரூபா 30 ரூபா, அது உங்கள் அந்த கடையோட ரேட்டை பொறுத்து மாறுபடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுக்குறேன், நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக அனுப்புறது கொஞ்சம் லேட் ஆகும்ன்றதுனால தான் நான் டெலகிராம் சேனலே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் டெலகிராம் வச்சுருந்தீங்கன்னா வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமின்னு சர்ச் பண்ணாலே ஒரு 45,000 மேற்பட்டவர்கள் வந்து அதில் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணி பின் பண்ணி வைக்கிறேன். ரைட்டா, ஸோ அதாவது இந்த பிடிஎஃப்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் இருக்கும், ஒட்டுமொத்த நோட்ஸும் இருக்காது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் தான் உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கு இல்லையா, ஏற்கனவே புக்கு வாங்கினவங்களுக்கு. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். 480 கொஸ்டின் இருக்குது. ரைட்டா,
புக்கே வாங்கலனாலும் நீங்கள் புக்கே பர்ச்சேஸ் பண்ணல, ஜஸ்ட் இந்த யூடியூப்பில் என்ன ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் பேப்பர் 2க்கு படிக்கிறீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்குமே அது வந்து பிடிஎஃப் வந்து கிடைக்கும். யார் வேணாலும் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம், ரைட்டா? அது வந்து காமன் தான். அந்த குரூப்பில் நான் போடுறதுனால நீங்கள் நம்மளை ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் 450 கொஸ்டின் இருக்குது, வித் ஃபைனல் கீயோட அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதை அப்படி கூட படிச்சுக்கலாம், அல்லது பக்கத்தில் வந்து ஜெராக்ஸ் பண்ணி கூட படிக்கலாம். கண்டிப்பாக பேப்பர் 1 படிக்கிறவங்களுக்கு இந்த சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 450 கொஸ்டின் வித் ஆன்சர்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லோரும் பேப்பர் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி, பேப்பர் 2க்கு படித்தாலும் சரி, நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ முழுமையான விவரங்கள் கொடுத்துட்டேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா 8012781561 நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.